ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்து கட்டிங் செய்கிறது தான். 35 இன்ச் 36 இன்ச் உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இடுப்பளவு 31 இன்ச் 32 இன்ச் இருக்கிறவங்களுக்கும் சரியாக இருக்கும். பேக் சைடு 19 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவுலேருந்து அந்த சைடு ஆம்கோல் சுற்றளவுக்கு அளந்தோம்னா சரியாக இருக்கும். ப்ளவுஸை நேர் எடுத்து வச்சுக்கலாம். கிராஸாக இருந்ததுன்னா சுற்றளவு அதிகமாக காமிக்கும். ஃப்ரண்ட் சைடு பிரச்சனை இல்லை, சரியான அளவு தான் காமிக்கும். நாம் இழுத்து பார்க்கறதுல தான் இருக்குது. இது கிராஸ் கட்டிங்கில் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு. ஃப்ரண்ட் சைடு 9 இன்ச் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 8.25 இன்ச் இருக்குது. இது அதிகமாக லூஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால நாம் 8 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். அப்போ 16 இன்ச்சு கிடைக்கும். கை சுற்றளவு அதிகமாக இருந்ததுன்னா இதே அளவு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால குறைவாக வச்சுக்கலாம். கீழ் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். உடம்பு லூஸ் வைக்கிறதுக்கு 9.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். லூஸ் வேணும் பிரித்து விடுறதுக்கு 1.25 இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதுக்கு 1 இன்ச்சு மட்டும்தான் வைக்கிறேன். 10.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுக்கலாம். பேக் சைடு 9.5 இன்ச்சு வச்சோம்னா 19 இன்ச்சு கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடு 9 இன்ச்சு வர்றதுனால 18 கிடைக்கும். அப்போ 37 இன்ச்சு ஆச்சு. உடம்பு சுற்றளவோட 1 இன்ச் அல்லது 2 இன்ச்சு லூஸ் இருந்ததுன்னா ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பேக் சைடு இறக்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 13.25 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். பேக் சைடு நெக் இறக்க கீழ் சைடு இருந்து அளந்து பார்த்தா 5.25 இன்ச் இருக்குது. மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். கீழ் சைடு நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். டேப்பில் என்ன அளவு எடுத்தோமோ அதை ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். 13.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸ்கேலில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடு நெக்கு இறக்க என்ன எடுத்தோமோ அதிலேருந்து 1/4 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சுக்கலாம். மேல் சைடு நெக்கு இறக்கம் 8.25 இன்ச்சு வரும். ப்ளவுஸோட இறக்க குறைவாக இருக்கிறதுனால நெக்கு இறக்க இதே போதும். ஆனால் சுற்றளவு அதிகமாக தான் இருக்கும். பேக் சைடு 19 இன்ச்சு லூஸ் வச்சு கரெக்டாக நேர் வச்சுக்கலாம். இப்போ கழுத்து சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அளவு எடுக்கிற ப்ளவுஸு காட்டன் ப்ளவுஸு, அதனால் கழுத்து சுற்றளவு ப்ளவுஸ் போட்டிருக்கும் போது கூட அதிகமான சுற்றளவில் வந்திருக்கலாம் இழுத்து கொடுத்த மாதிரி. இதே அளவு வச்சு கட் பண்ணோம்னா ரொம்ப பெருசாக போயிடும். டேப்பில் மேல் சைடு 6.5 இன்ச்சுக்கு மேலேயே காமிக்குது. அப்போ நான் 3 இன்ச்சு அகல வச்சோம்னா நெக்கு ரொம்ப பெருசாக போயிடும். கீழ் சைடும் 6 இன்ச்சு காமிக்குது டேப்பில். இந்த மாதிரி குழப்பமாக இருந்ததுன்னா ப்ளவுஸு நெக்கு பேக் சைடு வச்சு பார்த்தோம்னா சுற்றளவு சரியாக இருக்குதான்னு நம்ம கணிச்சிக்கலாம். டேப்பில் எவ்வளோ வச்சு எடுத்து பார்த்ததுனாலும் அதிகமாக வருது. 5.5 இன்ச்சு மட்டும் வர்ற மாதிரி நாம் வச்சு கீழ் சைடு மார்க் பண்ணி சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். மேல் சைடு அதே 2.25 இன்ச்சு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். டேப்பில் காமிச்ச மாதிரி 6.5 இன்ச்சு காமிச்சதுக்கு நாம் மார்க் பண்ணோம்னா சுற்றளவு ரொம்ப பெருசாக போயிடும். ப்ளவுஸு போட்ட பின்னாடி ஷோல்டர் நிற்காது, கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சுற்றளவில் அதிகமாக வச்சு ப்ளவுஸை வச்சு பார்த்துக்கலாம். கழுத்து சுற்றளவு ரவுண்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கீழ் சைடு என்ன மார்க் பண்ணிக்கிறோமோ இறக்கிறதுக்கு அதே அளவுக்கு கீழ் சைடு ப்ளவுஸை வச்சுக்கலாம். மேல் சைடு ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு 1/2 இன்ச்சு கீழ் சைடு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ கழுத்து சுற்றளவு 4 இன்ச்சு மட்டும் சுற்றளவு அதிகமாக இருக்குது. நம்ம தைக்கும்போது அதே அளவுக்கு வந்துடும். தைச்ச பின்னாடியும் இதே அளவு கழுத்து சுற்றளவு இருக்குது. இதே அளவு கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் காமிச்ச மாதிரி நாம் அதிகமாக வச்சுருந்தோம்னா கழுத்து சுற்றளவு ரொம்ப பெருசாக போயிருக்கும். ப்ளவுஸில் நெக்கு அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டே 1/4 இன்ச்சு இருக்குது. 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். 3 இன்ச்சு நெக் அகலம் வச்சோம்னா தைக்கிறதுல 3/4 இன்ச்சு குறைஞ்சிரும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போயிடும். கழுத்து பீஸ் வச்சு அடிக்கிறதுல 1/4 இன்ச்சு போயிடும். 5.25 இன்ச் ஷோல்டர் வச்சுக்கலாம்.
கீழ் சைடு அதே வச்சு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு அளவு எடுக்கிறதுக்கு ப்ளவுஸை பேக் சைடு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து கீழ் சைடு வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 7.5 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம் மேல் சைடு தைக்கிறதுக்கு. 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம்னா சரியாக இருக்கும். பேக் சைடு கீழே மார்க் பண்ணிக்கிறோம், அதிலேருந்து வச்சுக்கலாம் 8 இன்ச்சு. இந்த சைடும் 8 இன்ச்சு வச்சு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அளந்து பார்க்கும்போது ஆம்கோல் இறக்கம் 5.25 இன்ச்சு இருக்குது. மார்க் பண்ண பின்னாடி ஆம்கோல் சுற்றளவு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நாம் 1/4 இன்ச்சு இன்னும் குறைக்கணும். 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே மார்க் பண்ணோம்னா ப்ளவுஸில் என்ன ஆம்கோல் சுற்றளவு இருந்ததோ அதே அளவு தான் காமிக்கும். ஸ்லீவ் நல்லா ரவுண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ வச்சு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை சரியான அளவு இருக்குது. இது ஸ்லீவ் சுற்றளவும் ஆம்கோல் லூஸ் அதிகமாக இருந்ததுனால நம்ம 16 இன்ச்சு தான் வைக்கணும். இன்னும் 1/4 இன்ச்சு குறைக்கிறதுக்காக மேல் சைடு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ சுற்றளவு குறைஞ்சிரும். ஸ்லீவ் கட் பண்ணும்போது கம்மியாக கட் பண்ணோம்னா இதே அளவுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். ஆம்கோல் இறக்க 5.5 இன்ச் சரியாக இருக்கும். மேல் சைடு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு இப்போ 8 இன்ச்சு சரியாக இருக்கும். ஸ்லீவ் கட்டிங் செய்யும்போதும் இதே 8 இன்ச்சு சுற்றளவுக்கு சரியாக இருக்கிற மாதிரி கட்டிங் செஞ்சோன்னா ஸ்லீவ் அளவும் சரியாக இருக்கும். இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 32.5 இன்ச்சு வரும். கீழ் சைடு 8 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். டாட் பிடிக்கிறக்கும் இதிலே மார்க் பண்ணிடலாம். டாட் பிடிக்கும்போது இதே அளவு பிடிச்சோம்னா இடுப்பளவு சரியாக வந்துடும். அளவு எல்லாம் சரியாக இருக்குன்னு செக் பண்ண பின்னாடி கட்டிங் செஞ்சுக்கலாம். கட்டிங் செய்யறதுக்கு மார்க் பண்ண மார்க் மேலேயே கட்டிங் செஞ்சுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு கார்னரில் 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது. கீழ் சைடு அளவுலையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸ் அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பட்டிக்கு துணி விட்டது போக தள்ளி வச்சுக்கலாம். 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து பேக் சைடு பீஸை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங் இல்லை, கரை பீஸிலிருந்து தள்ளி வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்டில் நெக்கு என்ன இறக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். 6 இன்ச் இருக்குது. அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். கழுத்து சுற்றளவையும் வச்சு பார்த்துக்கலாம். 1/4 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். பேக் சைடு செக் பண்ண மாதிரியே கழுத்து சுற்றளவும் சரியாக இருக்கும். மார்க் பண்ணும்போது தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விடாமல் அப்படியே தான் எடுத்து மார்க் பண்ணோம். ஆனால் வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்குது. தைக்கும்போது இன்னும் 1/4 இன்ச்சு கீழே இறங்கி வரும். அப்போ சுற்றளவும் சரியாக வந்துடும்.
பட்டியோட இறக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு 3.5 இன்ச்சு இறக்கி வெட்டியிருக்கு. ப்ளஸ் 1 இன்ச்சு மட்டும் சேர்த்தி வச்சுக்கலாம். தைக்கிறதுல சரியாக வந்துடும். 4.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சைடு 3 இன்ச்சு இருக்குது. பேக் சைடு கொஞ்சம் குறைவாக வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸு சரியாக இருக்கிறதுனால அளவு ப்ளவுஸில் பட்டியோட இறக்கம் பேக் சைடுக்கு என்ன இருக்குதுன்னு வச்சு பார்த்துக்கலாம். மேல் சைடு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு கீழே இறக்கிக்கலாம். கீழ் சைடு தைக்கிறதுக்கு இன்னும் 1/2 இன்ச்சு தேவைப்படும். அதனால் இன்னும் 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸு இறக்க ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பட்டி லென்த்து இதுவே போதும். 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம்னா சரியாக இருக்கும். பேக் சைடு பீஸை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். கப்பு லென்த்து என்ன இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் வச்சு பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பிடிச்சிக்கலாம். கீழ் சைடு டாட் பிடிச்ச அளவுக்கு வச்சுக்கலாம். மேல் சைடு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுடலாம். கீழ் சைடு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இருந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம். இதே இடத்துக்கு வளைவாக கட் பண்ணிடலாம். ஸ்கேலில் அப்படியே கோடு போட்டுக்கலாம். 13.5 இன்ச்சு கப் லென்த் இருக்குது. தைச்ச பின்னாடி 12.5 இன்ச்சு வரும். வி ஷேப்பில் ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணலாம். இந்த சைடு 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த சைடு 1.25 இன்ச்சு வரும். அதிலிருந்து 3.5 இன்ச்சு இருக்குது. பட்டி ஜாயின் பண்ணுறதுல 1/4 இன்ச்சு போயிடும். அப்போ 3.25 இன்ச்சு இருக்கும். அளவு ப்ளவுஸ்லேயும் வளைவுக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ்லேயும் 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த சைடும் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண அளவு கட்டிங் செஞ்சிடலாம். ஃப்ரண்ட் சைடு நல்லா வளைவாக கட்டிங் செஞ்சுக்கலாம். கீழ் சைடு 2வது மார்க் இருக்கும். அதுலேயே கட்டிங் செஞ்சிடலாம். தள்ளித்தான் மார்க் பண்ணோம். பீஸ் அப்படியே மடித்து டாட் பிடிக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். 1.25 இன்ச்சு தள்ளி கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கும் போதும் இதே அளவு தைச்சோம்னா சரியாக இருக்கும். பீஸ் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். கவர் தட்டு கட் பண்ணிடலாம். மேல் சைடு ஒரு நூல் அளவுக்கு மட்டும் ஆரம்பிச்சுக்கலாம். கீழ் சைடு வரும்போது கார்னரில் 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் சைடு நெக்கு இன்னும் ரவுண்ட் ஷேப்பே கட் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் நல்லா அகலமாகவே இருந்தது. ரவுண்ட் ஷேப் அதிகமாக இருக்கும். அது கட் பண்ணி எடுத்துடலாம்.
க்ளோஸ் நெக் இல்லாமல் அதிகமாக ரவுண்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கட்டிங் செஞ்சிடலாம். கீழ் சைடு மட்டும். அளவு ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி நல்லா அதிகமான ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம கட் பண்ணி எடுத்தது தைச்ச பின்னாடி இதே மாதிரி வந்துடும். பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்கலாம். அளவு எல்லாமே சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு மட்டும் கீழ் சைடு 4 இன்ச் அதிகமாக இருக்கும். டாட் பிடிச்ச பின்னாடியும் உள் சைடு போகாமல் பட்டிக்கு நேர் இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச்சு சரியாக இருக்கும். 16 இன்ச்சு வரும். பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு 10.5 இன்ச்சு இருக்குது. 9.5 இன்ச்சு மட்டும் வச்சுக்கலாம். 1 இன்ச்சு மட்டும் குறைவாக வச்சுக்கலாம். சைடில் எப்போவுமே 1/2 இன்ச்சு அதிகமாக இருந்ததுன்னா பட்டி ஜாயின் பண்ண முன்னாடி கட்டிங் செஞ்சு எடுத்துடலாம். பிசுறுலாம் வெளியே போயிடும். பேக் சைடு பட்டியோட அளவு வைக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். 3.5 இன்ச்சு வச்சோம்னா அந்த 1 இன்ச்சுக்குள்ளேயே 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் தைக்கிறப்போ எல்லா தையலும் வந்ததுன்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 3.25 இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.25 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். வளைவை கட் பண்ணுறதுக்கு 3.25 இன்ச்சு மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். 9.5 இன்ச்சு அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். 4 இன்ச்சு அதிகமாக வச்சுக்கலாம். அந்த அளவில் தான் ஜாயின் பண்ணுவோம் பட்டியை. அதிலிருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ்லேயும் அதே அளவு தான் இருக்குது. பட்டி 2 இன்ச்சு அகலம் இருக்குது. 2.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். அதை அப்படியே வளைவை மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டி பேக் சைடு மாறாமல் இருக்குது. கட் பண்ணி விட்டுடலாம். 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது. 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மட்டும் பட்டிக்கு தையல் அடித்தோம்னா சரியாக இருக்கும். டாட் பிடிக்கிறதுக்கு 9.5 இன்ச்சு கீழே இறக்கலாம். 2.25 இன்ச்சு நீளம் மட்டும் டாட் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். அதுக்கு ஸ்கேலில் மார்க் பண்ணிடலாம். தைக்கும்போது இதே அளவு டாட் பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு 3 இன்ச்சு நீளம் வச்சுக்கலாம். ஆம்கோல் கார்னர்லேருந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். பட்டி பீஸுக்கும் வளைவை மார்க் பண்ணலாம். தைக்கும்போது இதே மாதிரி தைச்சோம்னா வளைவு கரெக்டாக வரும். எல்லா அளவுமே சரியாக இருக்குது. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். பீஸ் அப்படியே 2ஆக மடிச்சுக்கலாம். கரை பீஸ் வராமல் அந்தளவு தள்ளி வச்சுக்கலாம். கரை பீஸ் ரொம்ப திக்காக இருக்கும். பீஸ் 2ஆக மடித்து போட்ட பின்னாடி எவ்வளவு அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 8 இன்ச்சு இருக்குது. ஸ்லீவ் சுற்றளவு 4 இன்ச்சு கம்மியாக வைக்கணும். அதிகமாக இருக்குது லூஸு.
7.25 இன்ச் இருக்குது. 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுனால போதும். கீழ் சைடு பிசரில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சுற்றளவு நாம் 1/2 இன்ச்சு குறைய வச்சுக்கிறோம். 16 இன்ச்சு வர்ற மாதிரி 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி ஸ்கேலில் கோடு போட்டுடலாம். இது லைனிங் ப்ளவுஸ் தான். ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச் இருக்குது. தைக்கிறக்கு 1/2 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் வச்சுக்கலாம். அந்த சைடும் அதே 6.5 இன்ச் வச்சுக்கலாம். கீழ் சைடு கிராஸாக மார்க் பண்ணுறதுக்கு 3.25 இன்ச் வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸில் 7.25 இன்ச் இருந்தது. இப்போ 7 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/4 இன்ச் நம்ம குறைய வைக்கணும், அதிகமாக லூஸ் இருக்குது. 3.25 இன்ச் மார்க் பண்ணதுக்கு ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்கலாம். மேல் சைடு 6.5 இன்ச் மார்க் பண்ணோம். அதுக்கு ஸ்கேலில் கோடு போட்டு வளைவை கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு ப்ளவுஸில் 1/4 இன்ச் குறையாக வச்சுக்கலாம். 7 இன்ச் சரியாக இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு அளவு ப்ளவுஸில் 8 இன்ச் வர்ற மாதிரி இருந்ததுன்னா போதும். இதில் 8.25 இன்ச் இருக்குது. 1/4 இன்ச் குறையாக வச்சதில் சரியாக இருக்கும். 8 இன்ச் சுற்றளவும் சரியாக இருக்குது. கை சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழ் சைடு 6 இன்ச் இருக்குது. 1.25 இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம். ஏழு இன்ச் சுற்றளவு 1 இன்ச் ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சிடலாம். அதுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். வளைவை மார்க் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே தள்ளி வந்து அப்படியே வளைவை கட் பண்ணால் சரியாக இருக்கும். ஸ்லீவ் அளவில் கட் பண்ணிடலாம். கீழ் சைடு ஒரு பாயிண்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ஸ்லீவ் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஜாயிண்ட் ஆகும். அடுத்து கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். மேல் சைடு சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சு கீழே இறங்கி வந்து கட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஏன்னா ப்ளவுஸில் ஷோல்டர்லேருந்து 1.5 இன்ச்சு கீழ் சைடு இறங்கி வந்து தான் கை சுற்றளவு உள் சைடாக போகும். அப்போ சரியான அளவில் இருக்கும். இல்லைன்னா டைட்டாக போயிடும். மேல் சைட்லேருந்தே கட் பண்ணோம்னா பீஸ் ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு சரியாக இருக்குது கட் பண்ணி எடுத்தது. கட் பண்ணி எடுத்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் நேர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண பீஸு வச்சு பார்த்துக்கலாம் ப்ளவுஸை சரியாக இருக்கான்னு. மேல் சைடு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். பீஸ் இழுக்காமையே வச்சுக்கலாம். சரியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங் வீடியோ இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.